இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களை குறை சொல்லுவதை விட இது ஆர்எஸ்எஸ்க்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆதரவு அளிக்கக்கூடிய இந்துக்களை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்க வேண்டும். இங்கே பல்வேறு கிறிஸ்தவ அமைப்புகள், இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கின்றன. இவர்கள் நடத்தக்கூடிய போராட்டங்களில் எல்லாம் நாங்கள் பங்கெடுத்திருக்கிறோம். தனக்கு வாக்களிக்கல அப்படிங்கிறதுனாலே ஒரு மக்களை குற்றவாளியாக சொல்றது, அவர்களை சாத்தானின் பிள்ளைகள் என்று குறிப்பிடுவதெல்லாம் அவர் பேசியதற்கான சில விளக்கங்களை, எங்களது மறுப்பினை, எங்களது கண்டனத்தினை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகின்றோம். அடிப்படையில் மக்களை வாக்காளர்களாக மட்டுமே பார்ப்பது, வாக்காளர்களை மத அடிப்படையிலே பார்ப்பது இரண்டுமே ஜனநாயக விரோதமானதாக நாங்கள் பார்க்குறோம். மக்கள் இங்கே கொடுக்கப்பட்ட ஜனநாயக உரிமையிலே தங்கள் வாக்குகளை பதிவு செய்கிறாங்க. அவர்கள் தங்களுக்கு எது தேவைப்படுகிறதோ அந்த கோரிக்கையை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய முறையையோ, அல்லது தங்களுக்கு எதிரானதாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்கு எதிரான வேறு எந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணி ஓட்டு போடுறாங்க. அப்போ மக்கள் அவரோட அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகள் அடிப்படையில் தான் தேர்தலை அணுகுவது என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இதில் மக்களுக்கு என்ன அளவுக்கு அரசியல் தெரியுமோ புரியுமோ அந்த அளவில் அவர்கள் வாக்குகளை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள், ஜனநாயகத்தில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் தேர்தலை மத அடிப்படையிலே ஒவ்வொருவரையும் பிரித்து பேசுவது என்பது ஏற்புடையதல்ல. கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் மாறி மாறி இரண்டு கட்சிகளுக்கு வாக்களித்ததுனால தான் சரியா இல்லை, எல்லாமே தப்பாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்துக்கள் யாருக்கு வாக்களித்ததுனால எல்லாம் சரியாக இருக்குங்கிறது சேர்த்து சொல்லணும். கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் மட்டும்தான் மாற்றி மாற்றி அந்த ரெண்டு கட்சிகளுக்கு ஓட்டு போட்டதுனால எல்லாமே மோசமாக போயிடுச்சுன்னா, அப்போ இந்துக்கள் யாருக்கு ஓட்டு போட்டதில் எது மோசமாக இருக்குங்கிறத பேசணும். இதை வாக்காளர்களை இந்துக்களாக, முஸ்லீம்களாக, கிறிஸ்தவர்களாக பிரிப்பதிலே எங்களுக்கு எந்தவித உடன்பாடும் கிடையாது. நீங்கள் திரு சீமான் அவர்கள் தேர்தலில் பங்கெடுக்கின்றார். அவர் முதலமைச்சரானால் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருகிறோம் என்று வாக்குறுதி கொடுக்கின்றார். தேர்தலில் பங்கெடுப்பதற்கான உரிமை அனைவருக்கும் இருக்கிறது. முதலமைச்சர் ஆகக்கூடிய விருப்பம், ஆசை அனைவருக்கும் உருவாகுவதற்கான அல்லது வருவதற்கான காரணங்கள் இருக்கின்றன. அதை யாரும் மறுக்கலை. ஆனால் மக்களை இந்த மத அடிப்படையில் பிரித்து சொல்கிறது அப்படிங்கிறது ஏற்புடையது அல்ல. இந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை நான் கண்டிக்க வேண்டிய தேவை ஏன் வந்தது அப்படின்னால், இன்றைக்கு இந்தியாவினுடைய சூழல் எப்படி இருக்குது அப்படின்னால், அடிப்படையில் முஸ்லீம்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைகளை கொண்டு அவங்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றக்கூடிய ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அவர்கள் மீது, முஸ்லீம்கள் மீது, கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் நடைபெற்று அவர்கள் படுகொலையாவது அல்லது அவர் உரிமை மறுக்கப்படக்கூடிய சூழல், இது ஒரு கொள்கை திட்டமாகவே வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சியும், அதற்கு கொள்கை வகுக்கக்கூடிய கட்சியாக, இயக்கமாக ஆர்எஸ்எஸும் இருந்து கொண்டு வருகிறது. இது ஒரு பெரிய ஆபத்தானதாக அனைவருமே பார்க்கின்றோம். இது குறித்து உலக அளவில் கூட கண்டனங்கள் வந்திருக்கின்றன. கட்சிகளாக தவறான கொள்கைகளை எடுப்பது, தவறான முடிவுகளை எடுப்பது, மக்கள் விரோத திட்டங்களை கொண்டு வருவது என்பதெல்லாம் தொடர்ச்சியாக 75 ஆண்டுகளில் பல்வேறு கட்சிகள் நாம் பார்த்துருக்கிறோம். அந்த திட்டங்களின் பொழுதெல்லாம், அந்த சட்டங்களின் பொழுதெல்லாம் நாம் எதிர்த்து குரல் எழுப்பியிருக்கிறோம். மக்கள் போராடி இருக்கிறார்கள் என்பதெல்லாம் வரலாறு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இஸ்லாமியர்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுவது, கிறிஸ்தவர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுவது மட்டுமல்ல, இஸ்லாமியர்களை தனித்து பிரித்து ஒரு இனப்படுகொலைக்கு தள்ளக்கூடிய ஒரு சூழல் இந்தியாவில் நிகழ்கிறது. அப்படிப்பட்ட இந்தியாவிலே இஸ்லாமியர்களுக்கு இனப்படுகொலை நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சர்வதேச மனித உரிமை அமைப்புகள், குறிப்பாக இனப்படுகொலை தடுக்கக்கூடிய அமைப்புகள் எச்சரிக்கை விடுவித்திருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் எந்த பிரச்சனையை கையில் எடுத்து எந்த எதிரியை மக்களுக்கு அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிற பொறுப்பு நம்ம எல்லாத்துக்குமே இருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில் இந்த கட்சிகளை நம்ம மக்களிடத்தில், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி, அதற்கு பின்னால் இயங்குகின்ற ஆர்எஸ்எஸ், இந்த இரண்டுமே கொள்கை ரீதியாகவே நாங்கள் இஸ்லாமியர்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுகின்றோம், கிறிஸ்தவர்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுறோம், அவர்களை எந்தவித உரிமையற்றவர்களாக நாங்கள் இந்த மண்ணில் வைத்திருக்க போகிறோம், இதை இந்து தேசமாக மாற்றப் போகிறோம் அப்படின்னு பகிரங்கமாகவே அறிக்கை அதை வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறாங்க. பல இடங்களில் இதுக்கான தாக்குதல் நடக்கிறது, பலர் படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த இரண்டு கட்சிகள் அல்லது இரண்டு அமைப்புகளை குறித்தான விழிப்புணர்வை மக்கள் இடத்துல கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது. குறிப்பாக இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களை குறை சொல்லுவதை விட இது ஆர்எஸ்எஸ்க்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆதரவு அளிக்கக்கூடிய இந்துக்களை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்க வேண்டும். ஆனால் அப்படியான கேள்விகள் இல்லாமல் நீங்கள் காங்கிரஸிற்கும் திமுகவிற்கும் மாற்றி மாற்றி வாக்களித்தார்கள் என்று வாக்காளர்களை குற்றம் சொல்லுவது என்பது மடைமாற்றுவதாக நாங்கள் பார்க்கின்றோம். நீங்கள் இந்த ரெண்டு கட்சிகள் மீது விமர்சனம் இருக்குன்னா கடுமையான விமர்சனங்கள் இருக்கின்றன. இந்த ரெண்டு கட்சிகள் மட்டுமல்ல, நீங்கள் சொல்ல தவறிய
அதிமுகவின் மீதும் கடுமையான விமர்சனம் இருக்கிறது. நீங்கள் விமர்சிப்பதாக சொல்லுகின்ற பாரதிய ஜனதா கட்சியின் மீது கடுமையான அரசியல் ரீதியான பகுப்பாய்வே இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இதையெல்லாம் நாம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு எதை பேசணுமோ எதை அடையாளப்படுத்தணுமோ அதை அடையாளப்படுத்த வேண்டியது இருக்குது. தனக்கு வாக்களிக்கல அப்படிங்கிறதுனாலே ஒரு மக்களை குற்றவாளியாக சொல்றது, அவர்களை சாத்தானின் பிள்ளைகள் என்று குறிப்பிடுவதெல்லாம் ஏற்புடையதல்ல, நாகரிகமான பேச்சாக பார்க்கவில்லை. அவர்களை வென்றெடுப்பதற்கான வழிமுறை என்னவோ அந்த வழிமுறையை பார்க்கணும். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அவரிடத்தில் நாங்கள் வைக்க வேண்டிய பல கேள்விகள் இருக்கிறது. நீங்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் என்ன பிரச்சனைக்கெல்லாம் போராடிட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்க. இங்கே பல்வேறு கிறிஸ்தவ அமைப்புகள், இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கின்றன. இவர்கள் நடத்தக்கூடிய போராட்டங்களில் எல்லாம் நாங்கள் பங்கெடுத்திருக்கின்றோம். குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான இஸ்லாமியர்கள் ஆரம்பித்து நடத்திய போராட்டங்கள் கிட்டத்தட்ட 70 போராட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடந்த போராட்டங்கள் மே 17 நேரடியாக பங்கெடுத்து செய்திருக்கிறது. அப்போ அந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்பது வெறும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் மட்டுமல்ல, இது அனைவருக்கும் எதிரான சட்டமாக மாறக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ அதற்கு எதிராக முதல் போராட்டத்தை இஸ்லாமியர்கள் ஆரம்பித்தார்கள். அதே போலத்தான் இப்பொழுது பொது சிவில் சட்டம் வருகிறது, வரப்போவதாக பாரதிய ஜனதா கட்சி அறிவித்திருக்கிறது. பொது சிவில் சட்டம் என்பது நாளைக்கு இடஒதுக்கீட்டுக்கு வேட்டு வைக்கும் என்பது மே 17 அறிவித்திருக்கிறது. ஆகவே அது பெரும்பாலுமே அது வந்து இந்துக்களுக்கு எதிராக முடியக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதனால் பொது சிவில் சட்டத்துக்கு எதிராக முதல் குரலை எழுப்பியவர்கள் இஸ்லாமியர்கள். அப்போ நீங்கள் இவர்களை வந்து எந்த பிரச்சனைக்காக பேச வந்தீங்க அப்படின்னு கேட்கறதுல ஏற்புடையதல்ல. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.